நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்கோம். இந்த அழகான இடம் இஸ் கார்ட்டூனிஸ்ட் அண்ட் ஓவியர் கேஷவோட ஸ்டுடியோ. எனக்கு பின்னால நீங்க பார்க்குற கிருஷ்ணாஸ் இந்த வீடு பூரா நிறைஞ்சிருக்கிற ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் கிருஷ்ணா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆனந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹாப்பினஸ், ஆனந்தம் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த வீட்டில் அந்த ஹாப்பினஸை, அந்த ஆனந்தமை, அந்த கிருஷ்ணாவை உருவாக்குற கேஷவ் சார் மீட் பண்ணலாமா? சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு நாள். பிகாஸ் இவ்வளோ ஆனந்தம்க்கு நடுவில் அது கிரியேட் பண்ற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ கூட நம்ம வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் டெலிவிஷனில் பார்க்கும்போது குழந்தைங்க பாடும், இல்லை குழந்தை வந்து வரையும், ஒரு பெரிய ஏதாவது ஒரு கலை விஷயத்தில் வந்து தேர்ச்சி பெற்று இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீடியா எல்லாமே வளர்ந்துருக்கு. பட் நீங்கள் ஆரம்பித்த டைமில் உங்கள் சைல்ட்ஹுட்டில் உங்களுக்கு இப்படி ஒரு விசேஷமான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு உங்க அப்பா அம்மா வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? இல்ல நீங்களே எப்படி அதை வந்து how did you stumble upon or did you realize that you were so talented at art? இல்லை, இட் ஜஸ்ட் ஹேப்பன். எப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, எனக்கு ஆல்ஃபபெட் படிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் படம் போட்டுருந்தேன். தரையில் சாக் பீஸ் வச்சுன்னு போடுறது. we are from a normal middle class family, ஸோ ரொம்ப பேப்பரு பென்சிலு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சாக் பீஸு, தரை, இதுதான். மிஞ்சி பண்ணால் இந்த செவத்தில் கீழ் பாகம் அந்த ஒரு 3 அடிக்கு ஃபுல்லாக எல்லாம் ரொம்ப இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ட்ராயிங்கு ப்ராக்டிஸு, ஜன்னலில் எட்டி பார்த்து போடுறது அப்படி தான் இருந்திருக்கு. தட் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூட். அதனால் ட்ராயிங்கை வந்து கண்டுபிடிக்கணும், ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இட் டிட் நாட் ஹேப்பன். So you're not formally trained in art? Yes, formally trained. அப்படி formally trained in art இல்லாத ஒருத்தர்கிட்ட இவ்வளவு ஆர்ட் எப்படி வந்து பரிமளிச்சது? எப்படி வந்து அந்த ஜர்னி வந்து உங்களுக்கு பாசிபிளா இருந்தது? how was your growing up years with art? இல்லை, இப்போ நிறைய பேர் இப்போ சின்ன வயசில் இருக்கும்போது என்கரேஜ் பண்ணுவாங்க வீட்டில், இது நன்னா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி. இதே மாதிரி இது 3 டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். சாக் பீஸு, ட்ராயிங் நல்லா இருக்குது அப்படின்னுட்டு. போக போக ஸ்கூலிங்லலாம் ஸ்கூலில் ட்ராயிங் மாஸ்டர் இருப்பா, அவள் கண்டுபிடிப்பா. ஸோ ஒரு ஐ பீன் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் குட் குருஸ் ஆல் அலாங். ஸோ ஒரு பத்திரிகை பிரிக்கிறோம், அதில் வந்து எஸ் ராஜம் படம் வருது, கோகுலு படம் வருது. ஸோ இந்த அண்ட் கிளாசிக் ஆர்ட்ஸு இல்லை வெஸ்டர்ன் ஆர்ட் மாதிரி ஒரு ரஃபேலோ, லியோனார்டோவோ, மைக்கேல் ஆஞ்சலோ, அதை வெஸ்டர்ன் ஆர்ட்டில். அப்புறம் இங்கே வந்து ரவிவர்மா, இந்தியன் மினியேச்சர்ஸு. ஸோ இது ஆர்ட் வந்து எல்லா இடத்துலையுமே கோவில்கள். ஸோ இது எல்லாமே சுத்தீவிர இருந்ததுனால இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறச்ச வெறுமை அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு எல்லாம் கிடையாது. அது சுற்றி பார்க்கறது, ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்கறது. ஸோ அதனால் கலையே கூடவே வந்ததுனால இட் பிகேம் ஈஸி. ஆனால் குருக்களை சொல்லணும், தே கைடட் மீ. அப்பப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு டேஸ்ட் ஏற்படுத்தினது குருக்கள் தான், மகாபெரிவா. நான் ஒரு கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு ஓவியர், ஒரு ஹியூமரிஸ்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருக்கிற ஒரு மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு கார்ட்டூனிஸ்ட்ன்றது. ஏன்னா உலக நடப்புகளையும் பாலிடிக்ஸையும் ஒரு அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களையும் உள் வாங்கிட்டு அதை நீங்க ஒரே ஒரு ஃப்ரேம்ல ஒரே ஒரு ஓவியமா பிரதிபலிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு லைன்குள்ள போகணும். ஏன்னா இட்ஸ் வெரி ரேர் பிரீட். கார்ட்டூனிஸ்ட் ஆர் வெரி வெரி ரேர் பிரீட். இந்தியாவில் எவ்வளோ ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்ட்ன்றது இந்த 10 விரலுக்குள்ள அடங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சராசரி ஓவியரா ஆகிறதுக்கு பதிலா எப்படி இந்த கார்ட்டூனிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பாத்துக்கு வந்தீங்க? இல்லை, கார்ட்டூனிஸ்ட் ஆகணுன்ற எண்ணம் எனக்கு முதல்ல இருந்து கிடையாது. எப்படின்னா, முதல்ல வந்து எக்ஸ்போஷர் வந்து நிறைய மேகசின்ஸ்க்கு எழுதி போட்டேன், என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன்.
அப்போ வந்து விகடனில் வந்து ஸ்ரீதர் சார் இருந்தார். அப்போ ஸ்ரீதர் வாஸ் கார்ட்டூனிஸ்ட் அண்ட் அசோசியேட் எடிட்டர். அப்போ அவர் வந்து என்னோட லைன்ஸ் எல்லாம் பார்த்து, இதை பார்ப்பா உன்னோட லைன்ஸ் நன்னா இருக்கு, இதை வச்சுட்டு நீ வந்து டைரக்ட் ஸ்கெட்சிங் பண்ணு அப்படி இவ்வளோதான் சொன்னார் எங்ககிட்ட. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய டைரக்ட் ஸ்கெட்சிங் பண்ணி அவர்கிட்ட கொண்டே காமிப்பேன். அவர் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தென் நீ கிவ் மீ மியூசிக் அகாடமிக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போய் போடு, அங்கே தான் ஷில்பி மாலிலேருந்து எல்லாரும் அங்கே தான் போட்டிருக்கா, நீ போய் அங்கே உட்காந்து போடு, பாடுறவாளெல்லாம் உட்காந்து போடு, அதில் தான் உனக்கு ரேஞ்ச் டெவலப் ஆகும், கை ஃபாஸ்ட் ஆகும். இப்போ வந்து பாடுறவாளுக்கு வந்து முகம் டிஸ்டார்ஷன் நிறையா இருக்கும், அதில் வந்து அந்த ரிசம்பிளன்ஸும் மெயின்டைன் பண்ணணும், அவள் கேரக்டரைசேஷனும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மியூசிக் அகாடமியில் வந்து நான் நிறையா கற்றுனேன், விச் ஃபார்ம் தி பேசிஸ் ஃபார் மை கார்ட்டூனிங் கேரியர். ஓகே, ஸோ தட் வாஸ் ஃபார் மியூசிஷியன்ஸ். பட் பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்டாக நீங்கள் இப்போ ஹிந்துவில் அது மொல்ல அதுலேயே என்னாச்சு, அதுக்கப்புறம் மொல்ல ஜோக்ஸுக்கெல்லாம் இல்லஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொந்தமாக ஜோக்ஸ் எழுத ஆரம்பிச்சது, டபுள் ஸ்ப்ரெட்டில் போட ஆரம்பித்தா. அந்த மாதிரி மொல்ல அப்புறம் இந்த ஷார்ட் ஸ்டோரி கிரேசி மோனோட கதைக்கள்லாம் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸு, இந்த சிறுகதைகள்லாம் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறையா ஒரு 5 வருஷம் அவகிட்ட கற்றுனேன். விகடனில் சேரலையே தவிர ஐ யூஸ் டு ரெகுலர்லி கோ தேர் அண்ட் கான்ட்ரிபியூட். அப்புறம் மதன் சார் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்ரீதருக்கு அப்புறம் மதன் சார் வந்தார். மதன் கிட்ட நல்ல ட்ரைனிங் இருந்தது, ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன எப்படி அசோசியேட் பண்ணணும், அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ், இதெல்லாம் வந்து பேசிக்கலாக என்னோட ட்ரைனிங், என்னோட ஸ்கூல் மாதிரி கார்ட்டூனிங் ஸ்கூல், ஆர்ட் ஸ்கூல் வந்து விகடன் தான் இருந்தது. ஸோ இட்ஸ் பீன் ப்ளஷர் ஃபார் மீ. அண்ட் to come from there to become ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருக்கு எடிட்டோரியல் கார்ட்டூனிஸ்டாகவும் ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்டாகவும் நீங்கள் வாட் வாஸ் தட் கர்வ், ஹவு டிட் தட் ஹேப்பன்? அப்போ வந்து இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு கார்ட்டூன் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருந்தா. அதுக்கு வந்து நான் சில என்ட்ரிஸ், அபவுட் 3-4 என்ட்ரிஸ் இன் வேரியஸ் கேட்டகரிஸ், கேரிகேச்சர், பொலிட்டிக்கல் கார்ட்டூன், போர்ட்ரேட், கேரிகேச்சர் இட் செல்ஃப், அந்த மாதிரி 3 கேட்டகரி பர்சனாலிட்டிஸ் 3 கார்ட்டூன் சப்மிட் பண்ணியிருந்தேன். 3 of them got selected. அதில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தான். அதில் they called me to Delhi and they gave me prizes. It's not exactly first prize and all that, but in all categories it was selected. அதில் வந்து I got an opportunity to meet the big giants of those day, like Abu Abraham, Sudhir Dar, Kutti, மிக்கி பட்டேல், இந்த மாதிரி பெரிய பெரிய ரங்கா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தால், கார்ட்டூனிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஹெட் கம். தெர் வாஸ் எ சான்ஸ் டு அவளோட கூடி பேசுறதுக்கு. அப்போல்லாம் ரொம்ப இட் வாஸ் சம்திங் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு மாதிரி. ஸோ எக்ஸ்போஷர் வாஸ் தேர். அப்புறம் தென் மொல்ல கார்ட்டூனிங், ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் வந்துட்டோம் அப்படின்ற லெவலில் தென் யூ ஸ்டார்டட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. டேவிட் லோ, ஸ்ரீதர் சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டேவிட் லோ அவனோட லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டேவிட் லோ, லக்ஷ்மண், அபு அப்ரஹாம், ஓவி விஜயன், இவாளுடைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவளதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி, கேரிகேச்சர்ஸ் எல்லாம் நான் டிவிலேருந்து போடுவேன். நேர போக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால டிவிலேருந்து ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஸோ டிவியில் ஸ்கெட்ச் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஹேபிட். ஏன்னா அதில் வந்து சட்டுன்னு மாறிடும், இதில் கட் பண்ணுவான். ஸோ பிஃபோர் தே சேஞ்ச் தி ஃப்ரேம் வில் ஹேவ் டு கெட் தம் டவுன், பேப்பரில் போடணும். ஸோ தட் கேவ் தி என்ன சொல்கிறது ஸ்பீட் டு ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்கெச்சஸ் எல்லாம் நேராக போய்ப்போம், பீச்சு, ஜூ, மியூசியம், பார்லிமெண்ட், எல்லா இடத்துக்கும் போய் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம். How do you adapt to putting all of that thought in one frame? So அந்த மாதிரி உங்க நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து வெரி ஐகானிக். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நாட்டு நிகழ்வை வந்து நீங்க ஒரே ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வந்து எப்படி நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டேட்மெண்ட் நீங்க பண்றீங்க? ஆமாம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் கார்ட்டூனிங் வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட் இன் அ சிங்கிள் ஃப்ரேம்.
அதனால நான் ஃபஸ்ட்டு ரிசெம்பிளன்ஸ் ஆஃப் தி பர்சன் கேரிகேச்சர் நம்பர் 1. அண்ட் எல்லாத்தோட முக்கியம் நீ என்ன சொல்ல வர, தட் இஸ் வாட் யூ வாண்ட் டு சே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் 90% ஆஃப் தி ஜாப். வந்து என்ன சொல்ல வரேங்கிறது சொல்லணும். அப்போ அது டிசைட் ஆகிடுதுன்னா எப்படி சொல்லணுங்கிறது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து இவால்வ் ஆகிடும். பட் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறது தான் மெயின் கண்டென்ட். யாரையும் புண்படுத்தாமல் சொல்லணும். எல்லாருக்கும் தட் இஸ் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது சில பேரை ஹர்ட் பண்ண தான் பண்ணும். ஏன்னா கார்ட்டூனிங் வந்து ஒரு மாதிரி இட் இஸ் கன்சிடர்ட் அ நெகட்டிவ் ஆர்ட் பிகாஸ் யூஆர் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ், ஒருத்தரை குத்தம் சொல்லுறது அவள். ஸோ இங்கே வந்து we are not talking about persons, we are talking about issues தான் நம்ம சொல்லணுமே தவிர ஒரு பர்சனல் இப்போ இவாளை சொல்லிட்ட அவளை சொல்லிட்ட நீ ப்ரோ திஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் மீறி இது வந்து ஒரு கமெண்ட். ஸோ எந்த பார்ட்டியாக இருந்தாலும் எந்த பார்ட்டி கவர்மெண்ட்ல இருந்தாலும் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம் பிகாஸ் அவர் ஜாப் இஸ் தட். அதனால அது ஒன் ஃப்ரேமில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அண்டு பின் பாயிண்டடாக இருக்கணும். நிறைய இதுவும் சொல்லணும் அதுவும் சொல்லணும் அப்படிங்கிறதான் இல்லை. ஒரு கட் அண்ட் ரைட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் ஒரு கார்ட்டூனில் சொல்ல முடியும். ஸோ அதனால நிறைய படிக்கணும், நிறைய வந்து ஒரு ஃப்ரேமில் அடுக்கக்கூடாது. ஒரு இஷ்யூ தான் இருக்கணும். அது வந்து நம்ம என்ன விதத்தில் சொல்கிறோமோ அதுதான் அவளுக்கும் அதே விதத்தில் தான் போய் சேர முடியும். இப்போ நான் ஒன்று சொல்லிவிட்டு அவங்க வேற ஒன்று புரிஞ்சுன்னுட்டாக்க தி கார்ட்டூன் ஃபால்ஸ் ஃப்ளாட். அதனால நம்ம என்ன சொல்கிறோமோ அதே அர்த்தத்தில் அவங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரீடம் ஃபார் அ கார்ட்டூனிஸ்ட் பை நியூஸ் பேப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இப்போ வந்து ஒரு கார்ட்டூன் போடறச்ச கார்ட்டூன் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கமெண்ட். அது நம்ம எத்தனையோ படிக்கிறோம். என்னுடைய வியூ என்ன அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இப்போ பொதுவாக என்ன ஆகுது, வி ஆர் ஒர்க்கிங் இன் அ பர்டிகுலர் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு பாலிசிஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது என்ன ஆகுது, சில வாட்டி வந்து இட் மே நாட் அக்ரி கோயின்சைட் வித் தேர் வியூஸ், அந்த மாதிரி ஆகும். ஜென்ரலாக என்னன்னாக்கா வி பீன் இப்போ வந்து நான் ஒரு 23-24 வயசுலேருந்து அங்கே ஹிந்துலேயே இருக்கிறோம். ஒரு இப்போது 29 வருஷம் ஆயிடுது. அதில் யூ நோ ஹவு தே திங்க், வாட் ஆர் தேர் வியூஸ் ஆன் பர்டிகுலர் இஷ்யூஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கார்ட்டூனுங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். இட் இஸ் அ சட்டையர் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். அப்போ வந்து எவ்வளோ தூரம் போக முடியும் உங்களால்? தட் இஸ் லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் பொதுவாக லைசன்ஸ் உண்டு. தட் இஸ் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இது. விஷுவல்ஸில் வந்து நாங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது. அது அப்படி தான் அது. அப்போது இதுக்கு எவ்வளோ தூரம் போக முடியும்னா அதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கார்ட்டூனிஸ்டே ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி அவரே அந்த ஒரு வட்டம் அவருக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி லக்ஷ்மண் சாரை பார்த்தபோது அவர் சொன்னார், சார் இந்த ஆர்கே லக்ஷ்மண் சார், அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக தெரியும். அவர் சொல்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். அதை தவிர அவர் மீறி சொன்ன வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கார்ட்டூனிஸ்ட் டு லுக் ஃபார் அப்படின்னாக்கா ஒரு 2 வார்த்தையில் சொன்னார், டிக்னிஃபைடு இர்ரெவரன்ஸ் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் அ பிரில்லியன்ட் காயினேஜ். அது அப்படின்னா ஒருத்தரை அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது டிக்னிஃபைடாக இருக்கணும். அது ஒரு மரியாதைங்கிறதே ஒரு லிமிட், அந்த ஒரு அந்த கண்ணியம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து ஃபார் ஆல் கார்ட்டூனிஸ்ட் ஃபார் ஆல் டைம் ஐ திங்க் தட் ஷுட் பி தி மோட்டோ. தட் ஒரு இர்ரெவரன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது டிக்னிஃபைடாக இருக்கணும், 4 பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். எந்த அளவு வேணா கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அதுக்கு. ஸோ லிபர்ட்டியை வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணாதான் அந்த கார்ட்டூனுக்கு மதிப்பு இருக்கு. இப்போ கார்ட்டூன்லேருந்து கட் பண்ணி கிருஷ்ணாக்கு வந்தோம் அப்படின்னாக்க நீங்கள் அந்த ஆர்டிஸ்டிக் லைசன்ஸை வந்து
ரொம்ப பிரமாதமா யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த கிருஷ்ணா அப்படின்ற இந்த ஒரு ஃபேக்டர், கடவுளா இல்லாம ஒரு மனிதனா ரூபத்துல வந்து, என்ன கேஷவ் என்ன வந்து ஈஜிப்ஷனா வரையற, என்ன வந்து பால்காரனா வரையற, என்ன வந்து ஒரு கிங்கா வரையற, என்ன வந்து எல்லா விதமாவும் நீ என்ன வரைஞ்சிருக்க, எல்லா அம்சங்களாவும் என்ன வரைஞ்சிருக்க, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவருடைய கிரேஸ் தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு டெல் யூ ஒன் another, இவ்வளவு பரிமாணங்கள், அவதாரங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு யுகத்திலையும் எடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவர் யுகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவதாரங்கள் எடுக்கிறார். தட் இஸ் வாட் நீட்ஸ் டு பி டன் இன் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது. இப்போ இந்த கலியுகத்துல வந்து வாட் இஸ் த நீட் அப்படின்னா, இதுல வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்புக்கு சொந்தம் கிடையாது. இட் இஸ் ஸோ யூனிவர்சல். இட்ஸ் எ கான்செப்ட். லைக் இப்போ வந்து உலகம் ஃபுல்லா அந்த இப்போ வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹாவ் ஹாப்பினஸ். இப்போ இந்த ஆனந்தம் எல்லாருக்கும் வேணும், சந்தோஷம் எல்லாருக்கும் வேணும், சாந்தி, நிம்மதி எல்லாருக்கும் வேணும். ஆனா இது பொது. இது இப்போ அதனால நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் என்ன எதிர்பார்க்கறா, எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் இப்படி ஆறுது, இது நிம்மதியா இருக்கலாமே அப்படின்ற ஒரு இது வரைச்ச, சாந்தி அப்படின்னு வரைச்ச, இதுக்கு ஒரு சிம்பிள் வேணும். இப்போ வந்து வெஸ்ட்ல அமெரிக்கன் இப்போ டெலக்ராய் பண்ண மாதிரி அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு, இந்த ஒரு டார்ச் வச்சுட்டு ஒரு லேட்டா இது லிபர்ட்டி அப்படிங்கிற நம்மளும் நம்புறோம். இப்போ வந்து நம்ம சொல்றோம் இந்த ஹாப்பினஸ், ஆனந்தம், சாந்தி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சிம்பிள் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் கிருஷ்ணரா நம்ம சொல்றோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் சாந்தி வேணும்னாக்கா அந்த கிருஷ்ணர் வந்து பொது எல்லாருக்கும். ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்டு, எந்த மனிதர்கள்னே அர்த்தம் கிடையாது, எனி ஆர்கானிசம், ஒரு சின்ன அமீபாலேருந்து எடுத்து உலக லீடர்ஸ் வரைக்கும், it includes every organism on earth which lives and which doesn't live. இப்போ செடி, மரம், கொடி எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள கூட இருக்காரு, எல்லாம் இருக்கா அப்படின்னா அது விஷ்ணுன்னு சொல்லிடுறான். விஷ்ணுன்னா எல்லாம் ஆம்னி பிரசன்ட். அதனால அதெல்லாம் அந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு ஃபிகர்ல வந்து அடக்கி வச்சிருக்கா அவளும். அதனால அதை யூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஹாப்பினஸ், தட் இஸ் ஆல். யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஹாப்பினஸ் வந்து எக்ஸாக்ட்லி எந்த இயர் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்களுக்கு அந்த ரியலைசேஷன், அந்த தாட் இருக்கா? இல்லை, இட் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா நானும் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன், வெஸ்டர்ன் கிளாசிக் இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு இருந்தேன், ரஃபைல் எல்லாம். தட் இஸ் ஐ யூஸ் டு பெயிண்ட். இப்போ மெடோனாஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நிறையா. பட் முதல்ல ராமா வாஸ் மை ஃபேவரட். இப்போ மித்தாலஜி இதெல்லாம், வி பிலாங் டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதனால ஆற்றுல என்னென்ன இப்போ பஜனை எல்லாம் நடக்கும், ஏகாதசி பஜனை, மார்கழி மாத பஜனை, இதெல்லாம் நடக்கும். ஸோ அது வந்து இட் ஹஸ் பீன் ட்ரைனிங் மீ ஃபார் திஸ் பர்டிகுலர் பர்பஸ். ஆனால் ராமா வாஸ் மை ஃபேவரட். ராமாயணம் படித்து ராமா தான் போட்டுட்டு இருந்தேன். பட் கிருஷ்ணா வாஸ் எ ரெவலேஷன். இப்போ ராமா வந்து கதையாக தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒரு இந்தியன் ஆர்ட்டெல்லாம் படிக்க வரைச்ச எல்லாமே ஒரு சிம்பிள் அப்படின்னு புரிஞ்சிடுது. ஸோ அந்த சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய படிக்க வேண்டியிருந்தது. ஸோ படிக்க போகிறச்ச கிருஷ்ணா ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் தி ப்ரெசன்ஸ் இஸ் தேர். ஸோ அதனால ஐ டுக் ஹிம் ஆஸ் தி கான்செப்ட். இப்போ வந்து யூஸ்வல் ஆர்டிஸ்ட் வாட் டு, அவளுக்குன்னு அவளுடைய மியூஸ் தேர்ந்தெடுப்பாள். ஆனால் இங்கே வந்து ஐ கீப் தட் அஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரி மை ஸ்டைல்ஸ் வந்து நான் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன தோன்றதோ அதுதான் கேன்வஸில் வரும். அதனால கிருஷ்ணா became a constant and I started experimenting on various. இந்த அப்போ என்ன தோன்றதோ அதான் கேன்வஸ்ல வரும்னு சொல்றது தான். நீங்க இப்போ கிருஷ்ணா ஃபார் டுடேன்னு ஒரு நாளைக்கும் ஒரு கிருஷ்ணா நீங்க வரைஞ்சு உங்க ஃபேஸ்புக் பேஜ்லயோ ட்விட்டர்லயோ நீங்க ஷேர் பண்றீங்க. ஸோ எழுந்த உடனே ஒரு கிருஷ்ணா வரையணும் அப்படின்றது ஒரு ப்ரொபெல்லிங் தாட்டா, இல்லை அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சா இப்போ, இல்லை அது வந்து
ஒரு டியூட்டியா எப்படி அது how do you see it ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a second nature to you ஆமா அது பார்க்கலனா எங்களுக்கும் வந்து ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு so how did that happen Krishna for today இல்லை கிருஷ்ணர் போர்ட்டன்ட் தட் சி ஈவன் பிஃபோர் திஸ் கிருஷ்ணா ஃபார் டுடே திங் ஹேப்பன் முதல்ல நான் போட்டிருந்தேன் பெயிண்டிங் இருக்கும் டிராயிங் இருக்கும் ஸ்கெச்சிங் இருக்கும் இந்த டெய்லி டிராயிங்ஸ் வர் ஆல்வேஸ் தேர் ஸோ தட் வாஸ் தேர் சின்ஸ் தி 80s 90sலேருந்து எல்லாம் இருந்திருக்கு பட் இப்போ என்ன ஆச்சுனாக்கா ஆஃப்டர் தி ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் திங் பிகான் அது என்னாச்சு டெய்லி முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி நன்னா இருக்கிறது போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் தென் ஆஸ் டேஸ் when the people started expecting ஸோ ஒரு பிளாக்ல வந்து நம்ம 3 மாதம் அப்டேட் பண்ணலை ஸோ ஒரு அங்கேன்னு எனக்கு மெயில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு மெயில் வந்தது யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் பிளாக் அப்படின்னுட்டு தட் வாஸ் எ ரிமைண்டர் ஸோ தென் ஐ ஸ்டார்டட் அதுலேருந்து என்னாச்சு சரி கொஞ்ச நாள் அப்புறம் வாரம் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நல்லா ஏதான வந்ததுன்னா போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சு தென் இட் ஸ்டார்டட் டெய்லி ஸோ அது 7-8 வருஷமாக டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அண்ட் தட் இட் கண்டினியூஸ் அது இட் இஸ் நாட் அ ப்ரொப்பல் அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுது ஸோ கார்த்தால வந்து இன்னைக்கு என்ன போடுறது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணுறது இல்லை யூ பிகின் அந்த லைன் பிகின் பண்ண உடனே இட் வில் டேக் இட்ஸ் ஓன் வே ஃபார்ம் ஸோ அதனால நான் இது போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி எதுவும் போடுறது இல்லை கிருஷ்ணா இஸ் a universal form of love அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட்ஸ் an all embracing எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பாலிக் காட் அவரு ஸோ அவர் உங்க கேன்வஸ்லயும் அப்படிதான் வராரு பட் இஸ் தட் த தாட் பிஹைண்ட் ஆல் தட் லவ்லி கலர்ஸ் தட் யூ யூஸ் ஆர் ஹவு டஸ் தட் ஹேப்பன் தி பியூட்டி இப்போ வந்து ஒரு படம் வந்து ஒரு வீட்டில் வச்சுக்கிறோம் வாட் வுட் யூ லைக் டு சி வந்து அழகாக இருக்கணும் அது முன்னாடி உக்காண்டாக்க அது நினைக்க தாட்ஸ் வந்து நிம்மதி அடையணும் தட் இஸ் யூ ஹாவ் டு பி பீஸ்ஃபுல் அந்த சாந்தியை கொடுக்கணும் அந்த படம் நான் இப்போ வந்து கிருஷ்ணாங்கிறது ஒரு செலிப்ரேஷன் இப்போ ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு பண்டிகை வந்ததுன்னா அதில் வந்து வான வேடிக்கைகள் எல்லாமே கலர் புது உடையப்படுத்திக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஒரு வழக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஸோ இட் ஷுட் ஆல்வேஸ் பி பிளசன்ட் அண்ட் கலர்ஃபுல் இப்போ கலர்னா இந்த கலர் வந்து இப்போ நான் கிருஷ்ணரை மெஜந்தால போட்டிருக்கேன் வயலட்டு பிளாக்கு ஒயிட்டு எல்லா கலர்லையும் போட்டிருக்கேன் நான் ஹி லென்ஸ் ஹிம்செல்ஃப் ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் கலர் அந்த ஃபார்மில் வந்து எது போட்டாலும் அது கிருஷ்ணர் அங்கே வந்து நிற்கிறாரு ஸோ அதனால இது இல்லை இது வந்து எபிக்ஸில் ஸ்கிரிப்சர்ஸில் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் மீறி கிருஷ்ணர் அங்கே நிற்கிறார் அது ஏன்னு தெரியல அது நடந்துட்டு இருக்கு இட்ஸ் எ ப்ராசஸ் பிட்வீன் யுவர் கார்ட்டூன்ஸ் அண்ட் கிருஷ்ணா எப்படி உங்க டே வந்து போகுது அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க அண்ட் ஒரு டேலண்ட் அப்படின்ற அந்த விஷயம் வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்து என்கரேஜ் பண்ணா அவங்க ஒரு கேஷவா வர முடியும் அப்படின்றதுக்கு உங்க லைஃப் ஜர்னியே வந்து ஒரு சாட்சி அண்ட் த பர்சன் த டேலண்டட் பர்சன் வந்து இருக்கிற குருக்கள் கிட்டேருந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் எடுத்துக்க முடியுமோ ஏன்னா உங்க இன்டர்வியூலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இந்த நன்றி மறக்காம நீங்க இத்தனை பேரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இவ்வளோ பேர்கிட்டேருந்து நான் இவ்வளோ கற்றுண்டேன் அதை தான் இன்னைக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு அண்ட் இவ்வளோ அழகான ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றது உங்களோட blessing and அந்த blessing நீங்க வந்து எங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம் நன்றி